ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்றைக்கி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இப்போ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் பழைய துணிகள்லாம் வந்து நார்மலாகவே சேரும் இல்லையா? அந்த மாதிரி பழைய துணிகள் வந்து சேரும்போது நம்ம அதை வந்து தலகாணி வந்து பண்ணுவோம். ஸோ பெரியவங்க வந்து பண்ணி நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஷர்ட்டெல்லாம் குழந்தைங்களோட ஷர்ட்டு வந்து சைஸ் வந்து சின்னதாகிடுச்சு, இல்லை கிழிஞ்சு போயிடுச்சு, இதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதோட பட்டன் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தனியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து பெரியவங்க போடுற ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, குழந்தைங்க யூஸ் பண்ணுற ஷர்ட்டாக இருந்தாலும் சரி, யூஸ் பண்ண முடியாதுன்னு தூக்கி போட்டுட்டிங்கன்னா அதோட பட்டன் எல்லாம் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதோட கையோட அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதில் இருக்கிற பட்டன் வந்து நான் எதுவுமே பண்ணலை. ஸோ அதை அப்படியே தான் வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்ம கட் பண்ண பட்டன் எல்லாத்தையுமே வந்து ஒரு பின் யூஸ் பண்ணி அழகாக அதை வந்து கோர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற டைமில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கை பக்கத்தையும் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எடுத்த பட்டன் எல்லாமே நம்ம மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கோர்த்துட்டு குட்டியாக ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவைப்படுற டைமில் நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த கை வந்து கட் பண்ணி வச்சோம் இல்லையா, இப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தொடப்பத்துக்கு வந்து ஒரு கைப்பிடி மாதிரி அந்த கட் பண்ண கைப்பகுதியை வந்து நம்ம மாட்டி வைக்க போகிறோம். நம்ம பிடிச்சு பெருக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுக்காக இதே இந்த இடத்துல ஈரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் துணி சுற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த துணி வந்து ஈரமாக இருந்ததுனால அந்த தொடப்பத்தோட கைப்பிடி பக்கம் வந்து ரொம்பவே ஈரமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அந்த பட்டனை போட்டு மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பிடிச்சி பெருக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம அயன் பாக்ஸ் வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த அயன் பாக்ஸோட வயர் எல்லாமே அங்கே இங்கேன்னு அப்படியே நம்ம வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக வந்து வைக்க மாட்டோம் இல்லையா? ஸோ வைக்கிற இடத்துல அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா சுற்றி ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்படி மாட்டி வைக்கலாம். இந்த அயன் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் ஆச்சு இது வாங்கி. ஸோ அதனால தான் அது ரொம்ப பழசாக இருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். இந்த மாதிரி அந்த கை வந்து மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஆர்கனைசராக உங்களுக்கு இருக்கும். ஸோ வயர் வந்து அங்கே இங்கே மிஸ் ஆகாமல் அதே இடத்துல சேஃபாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். கேரட் துருவுற இந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஆனதும் நல்ல அந்த கூர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மங்கி போயிடும். ஸோ நம்ம வந்து காய் வந்து துருவணும் அப்படின்னாலும் சரியாக வந்து துருவ வராது, அங்கங்கே சிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ கப் இருக்கு இல்லையா, அந்த டீ கப் எடுத்து இந்த மாதிரி வந்து டைரெக்ஷனில் வச்சு நல்லா அப்படி தேய்ச்சி கொடுத்துருங்க. இப்படி வந்து தேய்ச்சி கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா அந்த தட்டு வந்து நல்ல ஷார்ப்பாகிடும். அதோட பிளேடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷார்ப்பாகிடும். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போ சூப்பரான இன்னொரு டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மசாலா பாக்ஸில் நான் வந்து மசாலா பொடி வந்து போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கரம் மசாலா இருக்குது. இதில் வந்து ஸ்பூன் போட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பூனை வந்து என்னால் இதுக்குள்ளே வந்து வைக்க முடியல. ஏன்னா ஸ்பூனோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை வச்சு வந்து க்ளோஸ் பண்ண முடியல. ஸோ நம்ம அவசரத்துக்கு வந்து ஸ்பூன் மாற்றி போட்டுருவோம், இல்லைனா வந்து ஸ்பூன் வந்து தேடிக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒரே இடமா நம்ம வந்து வச்சுட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு வச்சு க்ளோஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எப்படி வச்சாலுமே மூட முடியல. ஸோ ஸ்பூனோட ஹைட்டு வந்து ரொம்பவே பெருசாக இருக்கிறதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக இப்படி மசாலா பாக்ஸை நான் வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பூனை வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறேன். சின்ன ஸ்பூனாக இருந்தால் நம்ம உள்ளே போட்டு வைக்கலாம். எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஸ்பூன் இல்லை, எல்லாமே இருக்கிறது பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் இந்த ஐடியா வந்து ட்ரை பண்ணேன். அந்த ஸ்பூனை அந்த பாக்ஸோட சைடில் வந்து வச்சுட்டு இப்படி வந்து ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பூன் வந்து அங்கே இங்கேன்னு வந்து மிஸ் ஆகாது. எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதே இடத்துல நம்ம வந்து வைக்கிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும். ஸோ பாருங்கள், சின்ன ஸ்பூன் இருந்ததுன்னா நம்ம உள்ளே போட்டு வைக்கலாம். ஸோ பெரிய ஸ்பூன் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நம்மளில் நிறைய பேருக்கு நல்ல நீளமான அடர்த்தியான நல்ல கருன்னு இருக்கிற மாதிரி முடி இருக்கணும் அப்படின்னா ரொம்பவே ஆசைப்படுவோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன மாதிரியான ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக அது என்ன அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு வந்து நான் எடுத்துருக்கிற பொருள் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேர் வந்து 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன்.
இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிற எல்லா பொருட்களுமே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதே சமயத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு வெட்டி வேர், அதுக்கப்புறம் 50 கிராம் அளவுக்கு காஞ்ச செம்பருத்தி பூ வந்து எடுத்திருக்கேன். இந்த செம்பருத்தி பூ பார்த்திங்கன்னா ஒத்த செம்பருத்தி சொல்கிறோம் இல்லையா, அந்த பூ. ஸோ உங்ககிட்ட வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பூ கூட எடுத்து காய வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த பூவை வந்து ஒரு 50 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச நெல்லிக்காய் வந்து ஒரு 50 கிராம். காஞ்ச பெரிய நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி காய வச்சுருக்காங்க. ஸோ அந்த நெல்லிக்காய் தான் ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா வேம்பாலம் பட்டை. ஸோ வேம்பாலம் பட்டையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ முடியை வந்து நல்லா அடர்த்தியாக கருன்னு நல்ல நீளமாக வளர வைக்கக்கூடிய தன்மை இந்த வேம்பாலம் பட்டைக்கு இருக்குது. இதில் வந்து இன்னும் நிறைய பொருட்கள் வந்து இன்னும் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வெறும் 4 பொருட்கள் தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் வேம்பாலம் பட்டை. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராமு. எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் 50 கிராம் அளவுக்கு ஃபுல்லாகவே வந்து சேர்த்துக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு வந்து 25 கிராம் அளவில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் முதல் நாள் பண்ணுறீங்க அப்படின்னா நாள் பூரா வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்ல சிகப்பு கலரில் உங்களுக்கு இப்படி மாறி வரும். அதுக்கப்புறம் மாறினதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் டைரெக்டாக அப்படியே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டிலில் நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஃபஸ்ட்டு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் போக போக இது வந்து செட் ஆகிடும். இது வந்து நீங்கள் தலையில் வச்சுட்டு குளிக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஸோ நார்மலாக நம்ம எப்போவும் தேங்காய் எண்ணெய் வந்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வச்சுருக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் வந்து இதை நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல வெயில் காஞ்சது அப்படின்னா அப்பப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது வெயிலில் வந்து வச்சு எடுக்கலாம். தேங்காய் எண்ணெய் நான் சொன்னேன் இல்லையா, தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. நார்மலாக நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஆயில் வந்து சேர்க்காதீங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ பாருங்கள், எண்ணெயோட கலர் உங்களுக்கு வந்து பார்த்தா நல்லாவே தெரியும். ஸோ இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட முடியோட அளவை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நாள் இல்லை ஒரு வாரம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட முடியோட அளவை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வந்து சூப்பராக தெரியும். நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம சில சமயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சில மசாலா பொருட்கள் வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம். அப்படி வந்து அரைக்க முடியாமல் அவசரமாக நம்ம வந்து கடையிலேருந்து ஏதாவது ஒரு மசாலா பொருட்களை வந்து வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக சலிச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி தனியா பவுடர் வந்து நான் கடையில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ வத்த குழம்பு வைக்கிறதுக்காக வாங்கி யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ணினேன். அந்த குழம்பு வந்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு ரொம்பவே அந்த ரவை வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்தது. அந்த தனியா பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய திப்பியாக இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கை வச்சு நல்லா அப்படி பண்ணாலே அப்படி ஒரு மாதிரி நரன்னு இருந்தது. ஸோ அந்த குழம்பே வந்து ஃபுல்லாகவே வேஸ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து இதை மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கலாம். அதாவது ஃப்ரெஷ்ஷான தனியாக வந்து வாங்கி நம்ம வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடையிலேருந்து வாங்குகிற தனியா பவுடர், மிளகாத்தூள் பவுடர் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலுமே ஃபஸ்ட்டு வந்து சலிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி திப்பியாக இருந்தது அப்படின்னா நிறைய நமக்கு வந்து வயிற்றுக்குள்ளே போயிட்டு வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனை வரும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்கிற பொருட்கள் அந்த சாப்பாடும் வந்து வீணாக போயிடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வந்து திப்பியாக இருக்குது அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி செய்யாமல் நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சளிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த டைமில் ஒரு 7-8 மிளகு வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து ஒருத்தருக்காக நான் செய்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமான மெம்பர்ஸ்க்கு வந்து செய்கிறீங்க அப்படின்னா இந்த பொருட்களை கொஞ்சமாக டபுள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இஞ்சியை நசுக்கிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி துருவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா டக்குன்னு அந்த சாறு வந்து தண்ணியில் இறங்கிடும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து வெத்தலை எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை வெத்தலை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் கொடுக்கறதுக்கு கருப்பு வெத்தலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோக்காக நான் வந்து வெள்ளை வெத்தலை எடுத்திருக்கேன்.
அந்த காம்பை கிள்ளிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நீங்கள் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்க வெத்தலையை. ஸோ வெத்தலை எல்லாமே சேர்ந்து கொதித்து அந்த சாறு வந்து இறங்கட்டும். இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம சேர்த்த 1 டம்ளர் தண்ணி வந்து 1/2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்ல கமன்னு இந்த சேர்த்த பொருட்கள் வந்து நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுட்டு நம்ம இதை வந்து வடிகட்டிக்கலாம். இதை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கும். இதில் இஞ்சி மிளகெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டான காரம் இருக்கும். ஸோ வெறும் வயிற்றில் உங்களுக்கு எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கலை அப்படின்னா நீங்கள் காலைல டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். இதில் வந்து பனங்கற்கண்டு அப்படி இல்லைன்னா தேன் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டுலேயுமே வந்து நல்ல பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வாரத்தில் ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாள்பட்ட நெஞ்சு சளி எல்லாம் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா, நுரையீரலில் ரொம்பவே சளி தங்கிட்டு இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே இழுத்துட்டு வந்துடும் வெளியில். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு சூப்பராக கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சீசன் வந்து ரொம்பவே சில்லுன்னு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு சீக்கிரம் வந்து சளி பிடிக்குது இல்லையா? ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெமெடி நீங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது. நமக்கு வந்து உடம்புல எந்த ஒரு மூலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா சளி இருக்கவே இருக்காது. ஸோ சளியை வந்து சூப்பராக ரெக்கவர் பண்ணிடும். இந்த மாதிரி வந்து தேன் கலந்துட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இன்னொரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.